வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, தாரதோஷம் வேலை செய்யுமா அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கட்டத்தை கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இப்போ லக்னத்தில் குரு இருக்குது, 4ல் சனி கேது இருக்குது, சனி வக்ரமாக இருக்குது. வக்ரமான கிரகம் கூட ராகு கேது இருந்தால் ஃபுல் பவர். செவ்வாய் பாதக வீட்டில், செவ்வாயும் சுக்கிரனும் பாதக வீட்டில் இருக்குது, ராகுவும் பாதக வீட்டில் தான் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ இந்த ஜாதகத்துக்கு லக்னம் தனுசு லக்னம் அப்படிங்கிறதுனால நேர் 7ல் செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தால் அது தாரதோஷம் அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. விதிவிலக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ லக்னத்தில் குரு இருக்குது, குரு வக்ரமாக இருக்குது. ஏன்னா சூரியனுக்கு 6ல் குரு இருக்கிறதுனால குரு வக்ரம். ஆட்சியான கிரகமும் இல்லை ஒரு உச்சமான கிரகமும் வக்ரமானால் நீச பலனுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எது இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா தான் செய்யும், லக்னாதிபதி நல்லா தான் செய்வார். குரு பார்வையில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதுனால ஒரு நிவர்த்தி, அதாவது தாரதோஷம் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொன்று, பாதக வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் பாருங்கள் என்ன திசை நடக்குதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துக்குதோ அதுதான் குழந்தை பிறக்கும் ராசி அப்படின்னு, அதை போய் பாருங்கள். இப்போ சந்திரன் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில், குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது. சரி, இப்போ குரு இங்கே இருக்குது, எங்கே லக்னத்தில் இருக்குது. முதல்ல குரு திசை நடந்திருக்கும். இப்போ என்ன வருதுன்னா கல்யாண டைமில், அதாவது திருமண டைமில் என்ன வருதுன்னா சனி திசை வரும். இப்போ குரு திசை கர்ப்பசல் போக ஒரு 10 வருஷம், ஒரு 12 வருஷம் இருக்குதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 19 வருஷம் சனி திசை. மொத்தம் 39 வருஷத்துக்கு. இதுவே ஒரு 20, இது ஒரு 30, 32, 33 வருஷத்துக்கு மேலே இந்த திசையே நடக்குதுன்னு வைங்க. சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை தான் வருது. ஆல்ரெடி நான் தனுசு லக்னமும் மீன லக்னமும்னு போட்டிருக்கிறேன் பாருங்கள், மிதுன லக்னமுன்னு. அதுலேயும் 5, 9ல் புதன் இருந்தால் நிவர்த்தி அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போ சனி திசை முடிஞ்சு புதன் திசை வருது பாருங்கள். புதன் 9ல் தான் உட்காந்துருக்குது. அதனால் அந்த திசையும் நல்ல திசையாக தான் இருக்கும். விதிவிலக்கு ப்ளஸ் என்னன்னா, இப்போ செவ்வாய் தசையோ சுக்கிர தசையோ வரலை. இப்போ சனி தசை, புதன் தசை இந்த மாதிரி இருந்தால் ஜாதகருக்கு தோஷத்தை செய்யாது. புரியுதுங்களா? ஏன்னா இங்கே புதனுக்கு அடுத்து என்ன திசை வரும்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கேது திசை தான் வரும். இப்போ கேது திசை முடிஞ்சு தான் சுக்கிர திசை வரும். அதுக்குள்ளே 20, 25 வருஷத்துக்கு மேலே ஆயிரும், ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் சுக்கிரன் இருந்தாலும் என்ன வேலை செய்ய போகுது, அதுவும் குரு பார்வையில் தான் இருக்குது. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையே கொடுக்காது. என்ன ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம், அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க ஜாதகம்.